சேலத்துக்கு எதிர்க்கு வந்திருக்கேன்னா இளம்பிள்ளையில நெசவாளர்கள், அதாவது சேலம் மாவட்டம் மட்டும் இல்ல, இது சுத்தி இருக்கிற அனைத்து மாவட்டங்களுமே நெசவு தொழிலை நம்பி இருக்கக்கூடியவர்கள். இன்னைக்கு நெசவு வந்து மிக மிக கவலை கிடத்துல ஐசியூல இருக்கிற மாதிரி இன்னைக்கு நிலைமை இருக்கு. ஒட்டுமொத்த நெசவாளர்களின் குரலாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக அவர்களுக்காக இன்றைக்கு ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நாங்க வந்து இளம்பிள்ளையில வச்சிருக்கோம். அந்த நிகழ்வுல கலந்து கொள்வதற்காக தான் இன்னைக்கு வந்திருக்கேன். அந்த வகையில உங்க அத்தனை பேரையும் சந்தித்ததுல மகிழ்ச்சி. இப்ப ஆர்ப்பாட்டத்துக்கு நாங்க கிளம்புறோம். இல்ல, மிகப்பெரிய ஒரு தவறுங்க. ஏன்னா இன்னைக்கு தொழில் நல்லா இருக்கும் போது நீங்க வரிகளை வசூலிக்கலாம், ஜிஎஸ்டி வசூலிக்கலாம். ஆனா இன்னைக்கு தொழிலே முற்றிலுமாக நலிவுற்று இருக்கும் போது ஜிஎஸ்டி போன்ற வரிகளால் மக்களுக்கு மீண்டும் மறுபடியுமே சுமைதானே ஒழிய இந்த வரிகளால் மக்கள் வலிகளை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்களே ஒழிய எந்தவித பலனும் கிடையாது. அதனால் நிச்சயமாக எங்கெல்லாம் இந்த மாதிரி தொழில் நலிவுற்றிருக்கோ மத்திய அரசு உடனடியாக ஜிஎஸ்டியை ஒன்னு குறைக்கணும், இல்ல திரும்ப பெறணும் அப்படின்றத தேமுதிகவின் நிலைப்பாடு. இல்ல, நான் வந்து நேரடியாகவே விழுப்புரம், கடலூர், கிருஷ்ணகிரி, அப்புறம் செங்கல்பட்டு எல்லா இடத்துலயும் நேரடியாக சென்று நான் களத்தில் ஆய்வு செய்து விட்டுதான் அதை பத்தி உங்ககிட்ட பேசுறேன். மிகப்பெரிய ஒரு மழை வெள்ள பாதிப்பு இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டம், டெல்டால ஆரம்பிச்சு சென்னையில, கன்னியாகுமரி, நேத்தெல்லாம் நீங்க பாத்தீங்க, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி எல்லா மாவட்டங்களுமே மிகப்பெரிய அளவுல இந்த முறை மழை வெள்ளம் அதிகமாக வந்ததுனால மக்கள் வந்து இன்னைக்கு பெரிய இடர்பாடுல இருக்காங்க. இது வந்து தொலைநோக்கு பார்வையோடு தமிழக அரசு இதை அணுகி இருக்கணும். ஏன்னா நிச்சயமாக டிசம்பர் மாதம் வந்தாலே மழை வரும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதனால நிச்சயம் இந்த மழையை எப்படியெல்லாம் எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்கு முன்கூட்டி தொலைநோக்கு பார்வையோடு திட்டமிடுதல் சரியில்லாததுனால இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்கள் பாதிச்சிருக்காங்க. அறிவிக்காமலேயே சாத்தனூர் டேம் திறந்ததுனால கடலூர் மாவட்டம் முழுக்க இன்னைக்கு தண்ணியில மூழ்கி இருக்கிற நிலைமை. கரைகள் வலுப்படுத்தல, அது மட்டும் இல்லாம எல்லா இடத்துலயுமே மழை தண்ணி போறதுக்கு வழி இல்லை. இந்த மாதிரி பல பிரச்சனை இருக்குங்க. எல்லா மக்களும் இன்னைக்கு மிகப்பெரிய துயரத்துல இருக்காங்க. குடிக்க தண்ணி இல்ல, சாப்பாடு இல்ல, தங்க இடம் இல்ல. இது பாரி அத்தியாவசிய பொருட்கள் கூட இல்லாம இன்னைக்கு அகதிகளாக நம்ம மக்கள் வாழ்கின்ற நிலையை நம்ம பார்க்க முடிகிறது. அதனால நிச்சயமாக மத்திய அரசும் தமிழகத்திற்கு வேண்டிய நிதியை தரணும். தமிழக அரசும் சும்மா எப்ப பாரு மத்திய அரசு மேலேயே குறைய சொல்லிட்டு இருக்காம, நீங்க இன்னைக்கு டாஸ்மாக்ல மக்கள் கிட்ட மின் கட்டண உயர்வு, எல்லா கட்டண உயர்வும் வசூலிக்கிறீங்க. அந்த வரி பணம் எல்லாம் எங்க போகுது? எப்ப கேட்டாலும் எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் நாங்க சமாளிப்போம் முதல்வர் பேசுறாரே ஒழிய என்னத்தை சமாளிச்சாருன்றது மக்கள் இன்னைக்கு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ரோட்ல மறியல் நடக்குது, பேனர் கிழிக்கிறாங்க, அமைச்சர் மேல சேத்த வாரி இறைக்கிறாங்க. அப்போ இந்த ஆட்சியின் அவலம் என்ன என்பது தெளிவாக இருக்குது. அதனால வெறுமனே வாய்ஸாவிடால் விடாமல் திமுக நிச்சயமாக, ஆளும் திமுக முதல்வர் அவர்கள் சரியான திட்டமில் இட்டு மக்களை இந்த நேரத்தில் காப்பாற்றணும். இன்னைக்கு கூட நான் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கேன். தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மிகப்பெரிய பாதிப்புங்க. விழுப்புரம், கடலூர் மிகப்பெரிய பாதிப்பு. மீண்டும் ஒரு மழை வெள்ளம் வருவதாக அந்தமான்ல குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கு. கேப்டன் எப்பவுமே சொல்வாங்க, டிசம்பர் அப்படின்னாலே டேஞ்சர், டிசாஸ்டர் அப்படின்னு எப்பவுமே கேப்டன் சொல்வார். அதனால டிசம்பர் மாதம் வரும்போது நம்ம விழிப்போடு இருக்கணும். அரசு வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை சரியா செய்யல. அதனால இன்னைக்கு மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நிச்சயம் இதுல இருந்து தீர்வு வர விவசாயிகளுக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் உடனடியாக நிவாரண நிதி வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். காங்கிரஸ் மூத்த தலைவர் EVKS அவர்கள் இன்றைக்கு காலமானார் அப்படின்ற செய்தி நான் சேலத்துக்கு வந்துகிட்டு இருக்கிறப்பதான் கேள்விப்பட்டேன். உடனே தலைமை கழகம் சார்பாக அவருக்கு வந்து நாங்க அஞ்சலி வந்து கொடுத்திருக்கோம். நாளை காலை நான் சென்றவுடனே நேரடியாக போய் அவருக்கு அஞ்சலி செலுத்த இருக்கிறோம். அவர் எப்படின்னா கேப்டன் மாதிரி தான். அவர் சொல்ல வேண்டிய கருத்தை யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்படாம அந்த கருத்துல உறுதியாக இருந்து வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு நல்ல மனிதர். இன்னைக்கு பார்த்தா அவருடைய மகன் இருந்ததுனால அந்த தொகுதியில இடைத்தேர்தல் வந்து அண்ணன் EVKS போட்டி போட்டாரு. இப்ப மீண்டும் அண்ணன் EVKS இல்லாததுனால அங்க மீண்டும் ஒரு இடைத்தேர்தல் வருகின்ற ஒரு சூழல்.
அவர் கொஞ்ச நாளாவே உடல்நிலை சரியில்லாம இருந்தார் என்பது தெரியும். அதனால நிச்சயமாக ஒரு நல்ல நண்பர் கேப்டனுக்கு எங்க குடும்ப நண்பர் தேமுதிக சார்பாக ஆழ்ந்த இரங்கலை அண்ணன் EVKSக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் கட்சி உடனடியாக சென்று அஞ்சலி செலுத்த இருக்கிறேன் என்பதையும் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். அத பல முறை சொல்லியாச்சுங்க. அதனால பல முறை சொல்லியாச்சு. அதனால இன்னும் 1.5 வருஷம் இருக்கு. அதேதான். சரிங்களா? இடைத்தேர்தல்னா 10,000 வரையும் கொடுக்குறாங்க மக்களுக்கு. மழை பாதிக்கப்பட்ட இடத்துல 2,000 தான் கொடுத்திருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இடைத்தேர்தலுக்கு ஒரு மாதிரி பணமே இல்லைங்க மத்திய அரசு. இல்ல, ரேஷன் கார்டுக்கு இன்னைக்கு பக்கத்துல இருக்கிற நம்ம பாண்டிச்சேரியிலேயே 5,000 ரூபாய் அறிவிக்கிறாங்க ஒரு ரேஷன் கார்டுக்கு. தமிழ்நாடு இன்னைக்கு பெரிய ஒரு ஸ்டேட். இன்னைக்கு வெறும் 2,000 ரூபாய் கொடுப்பது நிச்சயமாக பத்தாது. அதுவும் மழை வெள்ள பாதித்துல மக்கள் பாதிச்சிருக்கிற இந்த நிலையில் 2,000 நிச்சயம் பத்தாதுங்க. அதனாலதான் நான் சொல்றேன், முதலமைச்சர் அவர்கள் வெறுமனே வாக்குறுதிகளை கொடுப்பதை விட்டு செயல்களில் இறங்கி மக்கள் கஷ்டத்தை உணர்ந்து உடனடியாக நிவாரண நிதியை மக்களுக்கும் விவசாய மக்களுக்கும் நிச்சயம் தரணும். இன்னைக்கு நெசவாளர்களுக்காக தான் பேச போறேன். நெசவாளர்களும் இதுல பாதிச்சிருக்காங்க. அனைவருக்குமே கட்டாயம் ஒரு 10,000 ரூபாய் கட்டாயம் ஒரு ரேஷன் கார்டுக்கு தரணும். பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு 1 லட்சம் ரூபாய் தரணும் சொல்லி நான் தேமுதிக சார்பா கேட்டுக்கொள்கிறேன். அது பொறுத்திருந்து பாப்போம். முதல்ல அவர் இப்ப எங்களை மாதிரி பிரஸ் சந்திக்கிட்டும் மக்களை சந்திக்கிட்டும் இன்னும் நிறைய அவர் செய்ய வேண்டியது இருக்குங்க. அவர் தன்னை நிரூபிக்கணும். அதனால நிச்சயமாக அது பொறுத்திருந்து நான் பதில் சொல்றேன். இப்ப நீங்க கேட்டீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல். இன்னைக்கு பார்லிமெண்ட்ல மசோதா பாஸ் பண்ணிருக்காங்க. இத நான் எப்படி பாக்குறேன்னா, 140 கோடி மக்கள் வாழ்கின்ற இந்தியாவில ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை ஒரு வார்த்தையிலோ ஒரு வாக்கியத்திலோ பதில் சொல்லவே முடியாதுங்க. ஏன்னா இது பல கட்சிகள் பல கோடிக்கணக்கான மக்களின் எதிர்காலத்தை நோக்கி இருக்கின்ற ஒரு மசோதா. நிச்சயமாக மத்திய அரசு அதற்கான விளக்கத்தை கொடுக்கணும். எல்லோராலையும் ஏற்றுக்கொள்ளும் போதுதான் அந்த மசோதா உண்மையிலேயே நிச்சயமாக எல்லாராலையும் வரவேற்கக்கூடியதா இருக்கும். இல்லை என்றால் தேமுதிக அதுக்கு வரவேற்பு தெரிவிக்காது. நன்றி.